நம்மளாம் துஆவில் கேட்கக்கூடிய விஷயம் என்னது? துஆவில் இல்லை சில விஷயங்கள் விட்டுருவானா ஒரே ஒரு விஷயத்தில் மெயினாக கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுள தாயா அல்லாஹ் கேட்போமா இல்லையா? ஏன்ல எங்களுடைய அத்தாவுடைய செல்வாக்கில் எங்கள் அத்தா சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் நீ கொஞ்சம் பறக்கத்தை செஞ்சிடியா அல்லாஹ் கேட்போமா இல்லையா? நம்ம அத்தாவும் கேட்போம், நம்முடைய வாழ்வு கேட்போம், ரெண்டு விஷயத்தை கேட்போம். ஒன்று ரிஸ்கை பற்றி கேட்போம், இன்னொன்று நம்முடைய ஆயுட்காலத்தை பற்றி கேட்போம். ஆனால் இந்த ரெண்டு விஷயமும் இந்த இரத்த பந்த உறவை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இரத்த பந்த உறவை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்தார்கள். வந்து அந்த மனிதரை கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் சுவனத்துக்குள்ள நுழையணும், சுவனத்துக்குள்ள நுழையிறதுக்காண்டி எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்க, அதை கொண்டு நான் சுவனத்தில் நுழைஞ்சிடணும்னு சொன்னாங்க. அதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய இரத்த பந்த உறவோடு நீ கரெக்டாக இருந்துக்கப்பா, உன்னுடைய இரத்த பந்த உறவோடு நீ கரெக்டாக இருந்துக்கோ, கரெக்டாக இருந்துட்டேன்னா நீ சோனத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருந்தாள்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உன்னுடைய ஆயுள் காலம் நீடிக்கப்படணும்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இப்போ பார்க்குறோம், உன்னுடைய ஆயுள் காலம் நீடிப்பதற்கு ஒரு ரூட் இந்த இரத்த பந்த வழிமுறையில் இருக்குது. அதுபோல் உங்களுடைய ரிசுக்குகள் நீடிப்பதற்கு ஒரு வழி இந்த இரத்த பந்த உறவு இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அறிவிக்கிறாங்க, எவன் தன்னுடைய இரணம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, வாழ்வாதாரம் நீடிக்க வேண்டும், ரிசுக்குகள் அபிவிருத்தியாக வேண்டும் நினைக்கிறோமே, அந்த மனிதர்கள் எல்லாம், அப்படியெல்லாம் நினைப்பவர்கள் எல்லாம், நினைத்து துஆ செய்பவர்கள் எல்லாம் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளோடு சரியான முறையில் பேணி இருக்கட்டும் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள்.